கோயில்ல பொட்டார் இல்ல, ஆனா லாலு பட்ட லாலு, லோலு பட்ட லோலு, ஆனா திருமால்பூர் பயணி போனா என் மூக்க நக்கன பையன். மகாராஜா மூக்க நக்கன பையன் ஏனமான தொடர்படுற பாரம்பரிய இருக்கிற வயசாச்சு. ஆனா நானே சக்தி அழைத்து பார்க்கிறேன். பொட்டிக்காரன் அன்பரசு பொண்டாட்டி சித்ராவோடு கண்ணே சுபாங்கரி, அது முதல்காரி ஏழு மேல அண்ணுங்கிறாரு. அவங்க பொண்டாட்டி சரஸ்வதி வீடு. கண்ணே பொன்னுரிவி, என் அன்பு தம்பி பாச தம்பி செந்தில்குமார் பொண்டாட்டி சங்கீதா வீடு. ஏண்டா பொண்டாட்டி பேர் உங்களுக்கு ஏண்டா தெரியும்? கூட்டாடுற கண்ணாடி. ஐயா கூத்துக்கு போன் பண்ண இவனுங்க யாரு எடுக்கிறானுங்க? பொண்டாட்டி தான் எடுத்து ஹலோ ஹலோ ஏங்க ஒட்டியாரெல்லாம் கூட விட்டுரு. இந்த பெரிய மனுஷன் இந்த முகானகார் பொண்டாட்டி சரஸ்வதி ஏன் பொண்டாட்டி பேர்லாம் உங்ககிட்ட சொல்றானுங்க? இவங்க எல்லாம் தண்ணி சாப்பிட்டு பத்துக்கிறாங்க. போய் உன்னை மாலையிட்ட கணவன் தெரு வாயபடியில் நின்று கண்ணே மணியே தாளை திறவாய் தாம்பலம் தருவாய் என்று வார்த்தையாடுகிறேன். என்கிட்ட உன் பேசுவதற்கு உனக்கு உருப்பமில்லையா கண்ணே? என்னை பேட்ட என்னே என்னிடத்தில் வார்த்தையாடுவது கிடையாது. ஜாதிகத்தவன், ஈடுகுலத்தான், தாய் தந்தை வேர் தெரியாதவன் அப்படி என்ற வார்த்தை உன்னுடன் பேசி உறவாட வரவில்லை கண்ணே. என்னுடைய நண்பன் துரியோதனன் அவனுக்காக வருந்து
இன்றைய தினம் குருட்சேத்திரம் போக போகிறேன் கண்ணி. ஏய் மண்டே எனக்கென்று ஒரு நாடு, எனக்கு உணவு கொடுத்தவன், உடுக்க யானை கொடுத்தவன், என்னுடைய உயிருக்கு மேலான நண்பன் என் தம்பி துரியோதனன். அவனுக்காக வருந்தி செல்கிறேன். யாரிடத்தே அந்த மட்டை அழிவாலை பஞ்சபாண்டவன் அவர்களுக்கு மகதிகள் என்ற ஒரு பேர். ராஜகுமாரர்கள், சொத்த குல அரசர்கள், மகதிகள் என்ற ஒரு பேர். எதனால் ஒரு பாண்டோ பத்திரமோ 12 வருடத்துக்கு மேல் செல்லாது. பாண்டு 3 வருடம், பத்திரமோ 12 வருடம். சூதாடினார், நாடு நகரத்தை வரித்தார், ஐவரையும் நிறுத்தினார். அப்பேற்பட்ட சபையில் 13ஆக போட்டி எழுதினான். அப்ப உயிர் போயிடுச்சு அந்த பக்கத்துக்கு. என்ன சார் ஹைகோர்ட் சார்? மகுடிதனமாக கை கட்டி வாய் மூடி நின்றார்களே அந்த மகடிகளா? இல்லை, பெண் என்றால் பேடிக்கு மனம் இறங்கும். ஒரு பெண்ணை தம்பியாக துச்சாசனனை விடுத்து 366 வீதி அத்தினாபுரம் ஓடிவா என்று இழுத்து வந்தாரை மௌனமாக நின்றார்களே அது மகிழியா? அவர் மீது யுத்தத்திற்கு போக போகிறேன் கண்ணி. உன்னாரா எந்த நேரத்தில்
என்ன அருணன் வேறு, சூரியன் வேறு. சைலண்ட். உட்காருமா, உட்காருப்பா, அப்பா உட்காருப்பா. சூரியனுக்கு ரதம் விடக்கூடிய ரத சாரதி அந்த அருணன் எழுந்திருக்கா முன்னே நான் குருச்சேத்திரம் போக வேண்டும் கண்ணி. என்ன பையனி, அருணன் வேறு, சூரியன் வேறு. ராஜா எழுதுகிற பாட்டில் அருணன் உதயா முன்னி என்ன சூரியனுக்கு ரததாரியா பேசினா நான் வசனம்லாம் உலாவை செங்குந்தர் விதி வளரும். கலைவில் செங்குந்தர் விதிக்குது, அதை வச்சு பாட்டு எழுதுகிறார். வேறுங்க கஜமுகனைன்னு விநாயகர் வச்சு எழுதுகிறார். அதெல்லாம் பாட்டு பிரியணும். பாட்டு மட்டும் பாடிட்டா புரியாது. பாட்டில் இருக்கிற வசனத்தை தெளிவுபடுத்தணும். நம்மள தெளிவுபடுத்துறோமா, பாட்டு வரைக்கும் பாடிட்டே போயிடலாமா? நல்ல கருத்துள்ள பாரத ஒட்டு அருணன் உதயா முன்னே அமர்கலம் போக வேண்டும். அருணன் என்பதோ சூரியனுக்கு ரதம் விடக்கூடியவன் அருணன். அவன் எழுந்திருக்கா முன்னே நான் குருச்சேத்திரம் போக வேண்டும் கண்ணி. ஆகையால் நீ அன்பாய் பேசித்தான் போல என்னிடத்தில் தவறு இருக்கலாம் பெண்ணே. என்ன தவறு? உன்னை முதலே மனைவிடத்திலே எதிர்பார்ப்பது ஒண்ணுதான். ஏன் திருமணமாவதற்கு முன் பெற்ற தாயானவன் மகளை வழி அனுப்பி வைப்பார். மகனே போயிடோட போய் வந்திருப்பான், வெற்றியோடு வந்து நேரத்தோட வந்து வீட்டு சேர்ப்பான்னு பெற்ற தாயானவள் மகளை வழி அனுப்பி வைப்பார். தாய் இறந்த பிறகு தாய்க்கு பின் தாய் கொண்டாடினா அம்மா மாறி ஐயா போய்தோட வந்துருங்க, போய்தோட வந்து விடு என்று வையனுப்பு வைப்பால் கட்டிய மனைவி. ஏன்னா பொண்டாட்டின்னா தாய்க்கு சமம். அதை தாண்டி அம்மா நான் எதிர்பார்க்கிறேன். நாடா போய் வாருங்கள்
வெற்றியோடு வாருங்கள் நாதா என்று உன் வாயை திறந்து போய்வான்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறேன். எங்க வீட்டுல கூட சொல்றது கிடையாது, போய்வான்னு போறியா ஓஞ்சி தோழி. முக்காவாசி பேர் அப்படித்தாங்க இருக்கணும். ஏன்னா 1-2 தான் மருதங்காரன் எங்க மச்சா முட்டாடி போய் வாங்க மாமா. அதான் எங்க தஞ்சாவூர்லாம் கூட போறியா ஓஞ்சி தோழிங்க. ராத்திரிக்கு சாப்பாடு வேணா ஓஞ்சி போய் போ 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 கேட்டான். ஏன்னா எதிர்பார்க்கிறது கட்டிய மனைவி. போய் வாருங்கள், போய் வெற்றியோடு வாருங்கள் என்று வழி அனுப்பியான்னு எதிர்பார்க்கிறேன். கண்ணு நான் போறேன். காட்ட மாட்டியா? போதே போதே போய் வந்து ரைத்தாலோ நான் போறேன். யுத்தம் என்பதோ ஒருவர் பங்கல்ல. வெற்றி பெற்றால் திரும்பி வந்து உன்முகத்தை நான் பார்க்கலாம், என் முகத்தை நீ பார்க்கலாம். தோல்வி அடைந்தால் நான் வரப்போறதில்லை. என்ன காரணமோ இப்ப பேசி தீர்த்துவோ. போட்டுமா கண்ணே, வார்த்தை உனக்கு தெம்பில் ஐயா. மகாபாரத கர்ணம் ஓட்டனா நிறைய கூட்டம் வரும். என்ன பெண்கள் எப்போ தூங்கணும், எப்போ எழுந்துக்கணும், எப்படி வழி அனுப்பணும், இதெல்லாம் தான் விளக்கும். கொண்டாட்டி பதில் போய் வான்னு சொல்லுவான்டா. இந்த இவ்வளவு நேரம் பேசுகிறோம். நீங்க கோட்டப்பட்ட என் கொண்டாட்டி எங்க வழி அனுப்பாரா? இந்த பொங்கலைங்க நிறைய உட்காருவாங்க. தெரியாது, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியாத கருத்தை இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, கண்ணை முன்னுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எப்ப தெரியும். நான் சொல்றேன், நானே சொல்றேன். என்ன அங்க போகணும். திருப்பி உன்முகத்தை நான் பார்க்கலாம். தோல்வி அடைந்தால் பார்க்க முடியாது கண்ணு. எனக்கு ஒரு எண்ணம், இப்பதான் பேச்சுவார்த்தை இல்லை. ஒருவேளை குருச்சேத்திரம் சென்று என் சத்ராதி கனையினவள் நாம் மாண்டால் அங்கனா வந்து பாப்பியா எங்க தாலி கட்டினாலுன்னு
கண்ணே பொன்பால ஒட்டகரம் சென்று என் சத்ராஜீடத்தில் கனை பட்டு சிறவேர் புறவேர் தலைவேர் தனித்தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சுவாமி என்னை மாலை இட்ட மணவாளனே என்கிட்ட பேசத்தில்லையேன்னு ஓடி வந்து தாலி கட்டிய பாவத்திற்காவது என் பக்கத்தில் உட்காந்து ஐயோ அம்மா சரி என்னிடத்தில் பேச விருப்பம் இல்லை என்றாலும் சாதி பெண்ணன் வெண்திரை வளர்த்திருக்கிறார்கள் என்ற திறவின் மகமே தருவயனுக்கு வேலையே என்ன வாஜார் பாட்டு எழுதுகிறார். அதுக்கு முன்ன கூத்து வாஜார் கர்ணவேசத்திலே பேர் எடுத்தவர் நெடும்பரை கண்ணநாயக்கர். சிகரெட் கட்டினா ஆடுவார் குத்தி. இப்ப காலத்தின் போக்கு பிரகாரம் கிரீடம் போட்டுன்னு ஆட சொல்றாங்க சில ஏரியாவில். அவங்க தோட்டத்துக்கு முன்னே நான் எல்லாத்துக்கும் கிரீடம் போட்டு தான் ஆடிடுது இந்த கர்ணவேசத்துக்கெல்லாம். அவர் எதுக்கு சொல்றேன்னா நாடக்கா இருக்கு இந்த தரெல்லாம் பிடிக்கிறது அப்படியே உள்ள போயிடுவாங்க. கர்ணவாசக்காரன் பாரி நடக்க வேண்டியதுதான். இந்த வரி எழுதுகிறாரே இதுக்கு என்ன அர்த்தம்? திறவின் மரபிலே தான் தருவா எனக்கு விடன்றார். அப்ப திற பிடிச்சாதானே தெரியும். வேணா ஜோதிடலாம் அதுக்குதான் அந்த காலத்தில் ஆடின வாத்தியாருங்களா கூட ஆடினா ராஜகோபால வாத்தியார் ஆடுறாருன்னா அவருக்கு திறதான். எங்க வாத்தியார் அனக்கா ஒரு மணி வாத்தியார் ஆடினாலும் திறதான். இப்ப ஆடுறவங்க எல்லாம் உள்ள விடுவாங்க. போதான் ஒருத்தன் தொச்சுட்டான். என்னடா ஏன்டா தொச்சுன்னா வயிற்று கலக்குதுறான்றான். என்ன அந்த பெரிய 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 ரெண்டாங்கட்டான் அதுவார ஒரு 5 பங்கு எக்ஸ்ட்ராவா. சாதி பெண்கள் வெண்திரை வளர்த்திருக்கிறார்கள். என்னிடத்தில் பேச விருப்பம் இல்லை என்றாலும் இந்த திறவின் மறைவிடமாக நின்று வாவாத்தை ஆடுவாள் சென்னி.
சொன்னபடியால் அவர் யார், உற்றார் யார், உறவினர் யார், பெற்றோர் யார் என்று விளக்கமாக சொன்னார். தாம்பலம் தருவதற்கு தடையில் என்று சொல்லக்கூடாய் இல்ல இப்பதானடா கட்டி போய்கிறேன். இவ கைத்துல என்னைக்கு தாடி கட்டணும் அப்பவே நான் ஜாதி கட்டணும் ஆயிட்டு. ஆமா, இந்த வார்த்தையை சொல்றாள அந்த வார்த்தையை கூட நேரா என்கிட்ட சொல்லலாம். ஆமா, இவர் தாய் தந்தை பேர் யார்? ஆமா, அவ சொன்ன வார்த்தை கவனிச்சே இல்லைன்னு. ஆமா, தெளிவுற தாய் இல்லடா அதை விட்டுரு. அவ என்ன சொன்னா? என்னங்க? யாரோ ஒருவர். இல்ல நான் ஆளுதான் பாக்கல. ஆமா, என் குரல் கேட்காது. ஆண்டிய பொருள் கேட்டுக்கணுங்க. யாரோ ஒருவர் பெருவாயபடியில் நின்று காலை திறவாய் தாம்பரம் தருவாய் என்கிறாரு. ஆமா, அவர் பிறந்த வரலாறு. ஆமாங்க. தாயா தந்தையா தந்தையார் இவர் யார், என்ன குலம், என்ன ஜாதி, இது தெளிவா சொன்னா தாம்பரம் கொடுவதற்கு தடை இல்லை. போய் சொல்ல சொல்லுங்கடி தோழிங்க. ஆமாங்க, அந்த வார்த்தை கூட எனக்கு சொல்ல. அந்த தோழிங்க தோழிங்க சொல்லி தோழிங்க வந்து வாங்கட்ட சொல்லி நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த நடுத்தேரில் கெட்டு போயிது குடும்பம் லட்சணம். நாங்களே அதை பார்த்தீங்களாங்க அந்த சரஸ்வதி பொண்ணுமா. ஆமாங்க, நமக்கு இந்த 10-15 வருஷமா ஆமா ஓய்வில்லாத கூத்து தெளிவுற உரைத்தால் ஏன்னா கட்டிய பொண்டாட்டி கேட்டாலும் சொல்லிட்டு வேண்டியதுதான். ஆமாங்க, நான் சொல்றேன், இப்ப சொல்றேன். சொல்லவில்லையே எடத்தனான் உரைத்த நான் பிறந்தவர். அந்த கண்ணாடிக்கார அம்மா வந்து தான் முன்னாத்துறாங்க.
பிறந்தவரார் வரலாறு இந்த பாராகிய பூமியில் பூமியில் அவள் கேட்டபடியால் ஏய், நான் சொல்றேன். ஆகட்டுங்க, எனக்கு தெரிந்தவரை நான் சொல்கிறேன். ஆகட்டும் ஐயா. என்ன ஏய், நான் பிறந்த வரலாறு வரலாறு யாராருக்கு தெரியும்? ஆமாங்க. கண்ணபிரான் ஒன்று, ஏய், சூரிய பகவான் ஒன்று, ஆமா 2 பேரு தான் தெரியும். நான் பிறந்த வரலாறு. ஆமா. மூணாவது ஒரு ஆள் யாரு? கண்ணபிரான் தூது சென்று தூது சென்று நாடு கொடுக்க மறுத்து ஆமா. உத்தத்திற்கு கைத்தட்டி ஏய், திரும்பி வரும் நேரத்தில் நேரத்தில் கண்ணனானவர் ஏய், என் தாய் குந்தாயிடத்தில் சென்று சென்று 2 வரம் கேட்க ஆமா. வரத்தை கொடுத்த பிறகு ஏய், உனக்கென்று வேண்ட பிள்ளை இல்லை ஒரு இடத்தில் வளர்கிறான் என்று கண்ணன் சொல்ல சொல்ல என் தாய்க்கு தெரியும். ஆமாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? 3 பேர் ஆகி போச்சு இப்போ. கண்ணபிரான் ஒன்று, ஆமா. சூரிய பகவான் ஒன்று. ஏய், கண்ணபிரான் சொல்ல என் தாய் குந்தாவுக்கு தெரியும். தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னிடத்தில் வரம் கேட்க ஓடி வருகிறான் பெற்ற தாய். தாய் வரம் கேட்டால் ஏய், கொடுத்தேன். ஏய், கொடுத்த பிறகு பிறகு மகனே கர்ணா, கர்ணா நீ தாண்டா என் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்று சொல்ல சொல்ல நான் பிறந்த வரலாறு எங்க அம்மா சொல்றா என்கிட்ட. ஆமா. நீ இப்படி எல்லாம் பிறந்தடா? ஆமா. ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்? அம்மா சொல்லிதான் தெரியும். எங்க அம்மா சொன்னது ஆமாங்க. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். என்கிட்ட சொன்னதே நாங்க எல்லாருக்கிட்டையும் அந்த சொல்லிடுவோம். கண்ணாடிக்கார அம்மா எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கேட்கறேன்னு போறாங்க. ஆமா ஆமா. நான் சொல்லிடுறேன். நான் என் தாய் சொன்ன வார்த்தையை வார்த்தையை இப்ப சொல்றேன். நான் எப்படி இருந்தேன்? எப்படி? நான் பிறந்தவரா வரலாறு எங்க அம்மா சொன்ன வார்த்தை. வார்த்தை இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஆகட்டும் ஐயா. ஒரு நாட்டிலமாக ஏய், சூரசேன மகாராஜனும் ஆமாங்க. குந்திபோஜ மகாராஜனும் மகாராஜாவும் தாயாதிகளாக வளர்ந்து வந்தார்களாம். ஆமாங்க. ஒரு இடத்துல தாயாதி இருந்து ஆமா. ஒரு இடத்துல நண்பர் நண்பர்கள் சொல்றாங்க. நம்ம பங்காளிகளாக வச்சுக்கலாம். ஆமா. தாயாதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஏய், சூரசேனனும் குந்திராஜனும் ஆமாங்க. வாழ்ந்து வரும் வேளையில் வேலையில் கல்வியை முடித்தார். முடித்தார். கிரகம் சென்றார். ஏய், அவர் திருமணத்தை முடித்துக் கொண்டார். முடித்துக் கொண்டார். யாரு? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சூரசேனனும் ஆமா. குந்திபோஜ குந்திபோஜ மகாராஜனும். ஆமாங்க. சூரசேன மகாராஜன் தாயாதி பங்காளி பங்காளி இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா. சூரசேன மகாராஜனுக்கு திருமணத்தை முடித்து முடித்து 4 குழந்தை பிறந்து விட்டாது. ஆமாங்க. 3 பெண் குழந்தை, ஆமா. ஒரு ஆண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அழகாக பிறந்து விட்டது. ஆமாங்க. குந்திபோஜ மகாராஜனுக்கு ஆமா. நீண்ட நாளாக குழந்தை பிறக்கவில்லை. அவர் குழந்தை பாக்கியமே இல்லை. பார்க்கிறார் மண்ணை. ஆமா. என்ன பாவத்தை செய்தோம்? செய்தோமோ? தாயாதிக்கு குழந்தை பிறந்து விட்டது. ஆமா. குழந்தை இல்லாத வீடு ஆமா. கோவில் என்பார்களே. ஆமாங்க ஐயா. குழந்தை இல்லாத வீட்டில் ஏய், போஜனம் புசித்தால் கோடி பாவம் வந்து சேரும் என்கிறார்களே. ஆமா. அப்படின்னு கஷ்டப்படுறார். ஏய், எங்கெங்கயோ செல்கிறார். ஆமா. குழந்தை பிறக்கவில்லை. ஏய், ஒரு யோசனை. என்ன யோஜனை? தாயாதியான சூரசேனனுக்கு ஆமா. 4 குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா. அதில் ஒரு குழந்தை தானமாக வாங்கி வரலாம் என்று அப்படின்னு யோஜனை செய்கிறார். ஏய், ஒரு நாள் புறப்பட்டார். ஏய், சூரசேனனை நாடினார். நாடினார். ஐயா சூரசேன மகாராஜன், ஏய், எனக்கோ குழந்தை சன்னதி பிறக்கவில்லை, இல்லை. உனக்கோ 4 குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா. எனக்கு ஒரு குழந்தைய சீகாரமா கொடுப்பா. ஆமாங்க.
கேக்குறேன். குழந்தை இல்லை என்று சொல்லிவிட்டால் ஆமா. நட்புக்கு இடர் நேருமோ என்று மனதிலுமாக கருதி கருதி. முதல் பிறந்த பெண் குழந்தை ஏய், 4 குழந்தை ஆமாங்க. ராதை பிரேதை பிரேதா சாத்துவதி சாத்வதி 3 பெண் குழந்தை. ஆமா. ஒரு ஆண் குழந்தை வசுதேவர். வசுதேவர். ஆண் குழந்தையை நிறுத்தி விட்டார். ஆமாங்க. பெண் குழந்தையை அழைத்தார். ஏய், ராதை என்று சொல்லக்கூடிய குழந்தையை அழைத்து அழைத்து எள்ளும் தர்பையும் கொண்டு கொண்டு அந்தனரை அழைத்து ஏய், இந்த குழந்தை ஏய், இந்த நாள் முதல் கொண்டு ஏய், என் மகள் உன் மகள் என் மகள் உன் மகளே. ஆமாங்க. என்ன ஆமா. அந்த பிரிவிலே குஞ்சுபாஜ மகாராணி குழந்தை பிறகு குழந்தை கிடையாது. தாரை வார்த்து கொடுத்தார். ஆமா. குழந்தை எடுத்தாண்டார். ஆமாங்க. அந்த ராதை என்று சொல்லக்கூடிய பெயரை நீக்கி விட்டார். நீக்கி விட்டார். நாட்டை குறித்தும் ஏய், மன்னரை குறித்தும் மன்னர் பெயரை குறித்து அந்த அம்மையருக்கு ஏய், குண்டமா 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 என்று பெயர் வைத்தார். என்ன குண்டமாதேவி பேர் வச்சுட்டார். ஆமா. நாள் ஒரு மேனியும் ஏய், பொழுது ஒரு ஒன்னமாக ஏய், வளர்த்து வருகிறார். ஆமாங்க. வளர்த்து வரும் வேளையில் ஏய், அந்த குழந்தைக்கு 6 வயது பூர்த்தி ஆகிவிட்டது. 6 வயது பூர்த்தி ஆகிவிட்டது. 6 வயது ஏய், காசி ஏய், நில்லு, நில்லு. ரொம்ப வயசாகி போச்சு 6 வயது. ஆமாங்க. அந்த குழந்தையானது ஏய், வளர்ந்து வரும் வேளையில் வேளையில் ஒரு நாள் குழந்தை பிறந்த நேரம். ஆமாங்க. அவர் வேள்வி செய்து ஜலமில்லாதபடியினால் வேள்வியோ பாதையில் நிற்கிறது. தடைபட்டு நின்று போச்சு. ஆமாங்க. பணிவிட வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு உண்டான பணிவிட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. பார்த்தா தூர்வாசன் இந்த குழந்தை வந்த நேரம் நாடோ செழிப்புடன் இருக்கிறது. ஆமா. பார்த்தார் இந்த மன்னனை அழைத்தார் மகாராஜனி. ஐயா குந்திபோஜராஜினி, நாடோ செழிப்புடன் இருக்கிறது. ஆமா. இந்த நாட்டிலமாக அமர்ந்து வேள்வி செய்ய போகிறேன். ஆமாம். எனக்கு பணிவிட வேலை செய்ய ஒரு சீடன் தேவை. ஆமாங்க. கேக்குறார். ஏன்னா வந்துக்கிற முனிவர் கோபத்துல நிறைந்தவர். ஆமா. 1000 முழம் கோபம். கோபத்தோட மயம் போட்டு அழுந்து அந்த காலத்துல குட்டிப்பண்ண சாப்பாடு போட்டு வச்சா தூர்வாசரைக்கு 1000 முழம் கோபம். ஏன்னா முழம் போட்டு அழுந்துக்கிறாங்க அந்த காலத்துல கோபத்தை. நேத்திரம் 22 கண்கள் 22 நேத்திரம் உடைத்தவர். 2 கண்ணியே உன்னை பற்றிக்கலாமா என்ன பற்றிக்கலாமான்றோம். 22 கண் படைத்தவர் தூர்வாசன் வருகிறார். ஐயா குந்திபோஜ மகாராஜி, நான் இந்த இடத்தில் வேலை செய்ய போகிறேன். பணிவிட வேலை செய்ய ஒரு சீடன் தேவை. வந்த ஒரு முனிவர். இவர்கிட்ட வேலை செய்யறவங்க பூரா ஸ்தாபத்தை தான் போய் பட்டுக்கிறாங்க. லாபத்தை வாங்கணும் ஒரு ஆள் கொடுக்கிறேன். ஐயா நான் மன்னனாக திகழ்கிறேன். நான் வரேங்க பணிவிட வேலை செய்யணும். நீ இந்த பணிவிட வேலைக்கு அகற்றப்பட்டவர் ராஜா நாட்டு நீ தகுதி கிடையாது கோபித்துக் கொள்வார் என்று என்னிடத்தில் சின்னஞ்சிறு குழந்தை 6 வயது குழந்தை இருக்குது சுவாமி. அது தவிர எங்கிட்ட ஆள் கிடையாது அப்படின்ற அந்த குழந்தையே போதும்
பணிவிடை வேலை செய்வதற்கு ஆமாம். அப்படின்னு தூர்வாச சொல்ல சொல்ல குந்திபோட்ட மகாராஜன் 6 வயது பேர் படைத்து கொண்டமாதேவி ஒப்படைத்தார். பணிவிடை வேலை செய்ய ஒப்படைத்தார். 6 வயது அந்த நேரத்துக்கு அந்த குழந்தை அந்த குழந்தையானது யாரும் எழுந்திருக்காமல் எழுந்து தானமிட்டு கோலமணிந்து தர்பை புஷ்பம் ஜலம் எள் இந்த பூஜைக்கு வேண்டிய சாமான்களை சேகரிக்கிறது. அந்த குழந்தை எழுந்து அந்த வேலையெல்லாம் செய்து முனிவர் பார்க்கிறார். அடப்பாய் சின்னம் திருவடதையா இருந்தாலும் இந்த பெண் குழந்தையானது எவ்வளவு பயமத்தியா செய்து ஆமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். சந்தோஷப்படுறாரு. பார்த்தார். ஆமா வேள்வியோ பூர்த்தி ஆகிவிட்டது. ஆமாங்க. முனிவர் பார்க்கிறார். அம்மா கொண்டா இந்தா உனக்கு என்னமா வேணும்? என்ன வேணும்னு கேக்குறேன். என்ன வேண்டும் கேள் தருகிறேன் ஆமாங்க. என்று அந்த அம்மா சொல்லுது. ஐயா சுவாமி நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுங்க சுவாமி. நீங்களா பார்த்து என்ன நீங்களா பார்த்து கொடுத்தால் நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆமா இல்ல போய் வாங்க என்ன வையான் நான் போறேன். போறதுக்கு செய்ய அவதான் தூர்வாசர் முக்காலத்தை மறிந்தவர். ஆமாங்க. நாணத்தால் உற்று நோக்கினார். ஆமா எந்த பிறவிலும் இந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆமா ஏண்டா இந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. திருமணம் ஆனா அந்த கணவனால் குழந்தை பாக்கியம் கிடையாது. கிடையாது. ஆகையால் நம்மிடத்தில் வேள்வி செய்து நிலையாக நிற்க வேண்டும் என்று 5 மந்திரத்தை உபதேசித்தார். மந்திரத்தை உபதேசித்தார். அது என்னென்ன மந்திரம்? என்னென்ன மந்திரம்? முதல் மந்திரமோ சூரிய மந்திரம். சூரிய மந்திரம். இரண்டாவது மந்திரம் யம மந்திரம். யம மந்திரம். மூன்றாவது மந்திரம் வாயு மந்திரம். வாயு மந்திரம். நான்காவது மந்திரம் தேவேந்திர மந்திரம். தேவேந்திர மந்திரம். ஐந்தாவது மந்திரம் அஸ்வினி தேவாக்கள். அஸ்வினி தேவாக்கள் மந்திரம். என்னடா மந்திரம் தோணு சொல்ற? பள்ளிக்கூடத்தில் கூட அதே போல வாய் தந்து நடக்க பாடுறான். உபதேசித்தார். இவனை கேக்குறிய ஆமாங்க குழந்தை காய்ச்சி. இரண்டாவது மந்திரமோ யமன். யமன். மூன்றாவது மந்திரமோ வாயு. வாயு. நான்காவது மந்திரமோ தேவ இந்திர மந்திரம். தேவ இந்திர மந்திரம். ஐந்தாவது மந்திரம் அஸ்வினி தேவாக்கள். ஆமாங்க. 5 மந்திரத்தை சொல்றார். நல்லா நம்ம பாராயணம் மனசு பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி அந்த நல்ல ஞாபக சக்தி அப்படியே ஞாபக சக்தி வச்சு ஏன்னா ஒரு அதுக்கு முன்ன இந்த காரணவாசக்காரெல்லாம் சொல்லி நான் கூட கேள்விப்பட்டுக்கிறேன். ஆமாங்க. 5 மந்திர கல்லை கொடுத்தார். ஆமா. இளமையல் கல். அந்த கல்விக்கு பேர் கல். இளமையல் கல் நன்றாக பாராயணம் செய்து கொண்டது. குண்டமாதேவியானது கிரகம் சென்றது. முனிவரோ கானகத்தை சென்று விட்டார். அவரு கானகம் போயிட்டார். ஒரு நாள் மந்திரத்தை ஞாபகப்படுத்தி ஆமா கூத்து மாதிரி வரப்படுத்திட்டு நல்லா வரப்படுத்திட்டு சின்ன குழந்தை 6 வயது குழந்தை 1 வருடம் பணிவிட வேலை செய்தது 7 வருடம் பூர்த்தி ஆகி போச்சு. ஆமாங்க. அந்த குழந்தைக்கு 7 வருஷம் பூர்த்தி ஆகி போச்சு. 7 வயது குழந்தையானது ஒரு நாள் தங்க குடம் எடுத்து நிலையிலே விட்டு குளக்கரைக்கு சென்று ஜலத்தில் நீராடி கரை மேல தண்ணி மொண்டு ஒட்டுச்சு. சூரியன் ஜெகஜோதியாக காட்சி அளிக்கிறார். அந்த நேரத்தில்
அரியா சிறு குமரி. ஏண்டா ஆ, ஒரு ஆமாங்க பாட்டு எழுதணும்ல தெரிய பெரியவிடா. ஆமாங்க சார் இல்ல அனுபவம் இல்லைங்க. ஆமா ஆளாகா பருவத்தை தூரி வயசுக்கு வரலையா அந்த அம்மா. ஆமா சின்ன வயசு. எவ்வளவு தத்துரூபமா எழுதுகிறார் பாரு. ஆமா அரியா திருக்குமாரி ஏய், ஆளாகா பருவத்தை தூரி தூரி நெறியாய் பானுவை கோரி. கோரி பானுன்னா சூரியன். சூரியன். அந்த சூரிய பகவான ஆ, வயசு வராத முன்ன அந்த- நம்ம கையெடுத்து கும்பிடுறாங்களாம். சூரிய பகவான அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏன்னா ஆ, எல்லாரும் ஏன்னா நம்மளும் ஒரு பெண் வயிற்றுல பிறந்தவங்க தான். உண்மைதாங்க. உஷாரா இருக்கும் பொம்பளை பசங்களா பிறந்தா ஆமா என்னற கற்று ஆ, எழுத்தர வாசித்தாலும் வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தியா. ஆமாங்க. ஏன்னா அவசரப்பட்டு வரலாம் பொம்பளையா பிறகுறோம். ஆமா ஏன் ஏன் 7 வயது குழந்தை ஏய், சூரிய பகவானை பார்த்து ஏய், சோர்வாசர் கொடுத்த மந்திரம் ஆமா இது பொய்யா இல்ல மெய்யா. இல்ல மெய்யாலுமா இருக்குமா? ஆ, அவர் என்ன சொன்னார்? ஆ, திருமணமான பின் இந்த மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும் ஆமா அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சொல்றாரு. அதே மாரிட்டா இந்த அம்மா ஆமா மந்திரம் நான் பொய்யா இருக்குமா மெய்யா இருக்குமா? ஆ, சூரிய மந்திரத்தை படிக்கலாம்னு படிச்சுட்டா. ஆமாங்க சூரிய நமஸ்காரம் செய்தார். செய்தாங்க. சூரிய மந்திரத்தை படித்தார். படித்தா 1000 கதிர்களை அகற்றி விட்டார். அகத்தி. என்ன கொடுத்த ஒரு தூர்வாசர் ஆமா அந்த மந்திரத்துக்கு தக்க பலன் கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். 1000 கதிர்களை அகற்றி அகற்றி. அந்த நர்வேடத்தோடு வந்து நின்றார். எப்படி? சூரிய பகவான் ஆ, பிராமணரா வந்து நிற்கிறார். ஆமாங்க. ஐயா ஆ, நீங்கள் யார் சுவாமி? யார் சுவாமி? உண்டா ஆ, சற்று நேரத்துக்கு முன் ஆகாயத்திரமாக சூரியனாக 1000 கதிர்களை தாங்கினேன். ஆமாம். நான் அந்த கதிர்களை அகற்றி விட்டேன். ஆ, ஏன்னா அங்க வந்தா நீ கூட எரிஞ்சிடுவேன். ஏந்தி சாம்பல் ஆயிட வேண்டியதான். அந்த கதிர்களை அகற்றி ஆ, அந்த நர்வேடத்தோடு வந்து நின்னா. ஆமா ஐயோ நீயா சூரியன் சூரியன். பாத்துட்டுங்க ஆ, இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே ஆமா போய் வாங்கன்னுட்டான். ஆ, சூரிய பகவான் பார்க்கிறார். ஆமாங்க. அம்மா நான் பார்த்து வருமானம் போற வரலம்மா, ஆமா நீ நானும் சேரணும். சேரணும். இந்த இடத்துல குழந்தை பிறக்கணும்ன்ற இப்பயே குழந்தை பிறக்கணும். என்ன கொதித்தவர் தூர்வாசர். தூர்வாசர். மந்திரத்துக்கு நான் பலனை கொடுக்கலாம், நான் எதனா சாபத்துக்கு ஆளாயிடுவேன் அவர் எதுனா சாப்பிட எனக்கு குத்துருவாரு. அப்படி என்று சொன்னார். ஆமா. உடனே பார்த்தார். ஏய், இந்த அம்மா கை தட்டி சிரிக்குது. ஆ, ஐயா ஐயா. நானோ கன்னியாக இருக்கிறேன். ஆமா மங்கையாக இருந்தால் அல்லவோ சேர முடியும். ஆமா. கன்னியாக இருக்கிறேன், ஏய், அரும்பாக இருக்கிறேன். ஏய். மலர்ந்தால் மொட்டானது, ஆமாங்க. மலர்ந்தால் அல்லவோ வாசனை தரும். வாசனை தரும். நான் வாசனை கொடுக்க முடியாதுங்க, ஆமா உங்களுடன் சேர முடியாதுங்க. முடியாதுனர். பார்த்தார் சூரிய பகவான். ஏய், மாயமாக கமலத்தை உறவழித்தார். ஏய். ஜலத்தை எடுத்தார். எடுத்தார். அந்த கன்னி மீது தெளித்தார். தெளித்தார். கன்னியானவள் திரண்டால் ஏய், மங்கையாக நின்று விட்டார். மங்கையாக. கங்கையே திரண்டால் இந்த உலகமே அச்சுமுடுமே. உலக அழிவு வேண்டியதுதான். கங்கையும் மங்கையும் ஏய். பெண்ணும் பெண்ணும் பூமாதேவியும் ஆமா. பெற்றத்தாயும் ஏய். மங்கைக்கு நிகரானவள் யாருமே கிடையாது பூலோகத்தில். உலகமே பெண்மயம் சக்தி. பார்த்தார். ஏய், இருவருமாக மறைவிடமாக சென்றார். ஏய், கதிரவனானவர் வந்தார். வந்தார். மந்திரத்தை உபதேசித்தார். உபதேசித்தார். அந்த மந்திரத்தை பலனாகி பலனாக கன்னியாக இருந்த அவளை மங்கையாக செய்தார். செய்தார். இருவருமாக மலர்விடமாக சென்று நன்றி. சேர்ந்தார்கள். ஆமாங்க. ஏன்னா ஆ, பாட்டுல தான் சேர்ந்தார் எழுதிக்குது. ஆமா. ஆனா தெய்வம் இல்லை. அந்த குழந்தையானது ஆ, காதிலே குண்டலம், ஆ, மார்பிலே கவசம், கவசம். ஜகஜோதியாக ஆண் குழந்தை பிறந்து விட்டது. ஆண் குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பார்த்தேன். ஆமாங்க. வந்த வேலை பூர்த்தி ஆகிவிட்டது. ஆமா. குண்டா ஆ, இந்த குழந்தை எடுத்துக்க மாட்டார். ஆ, ஐயா ஐயா. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். குழந்தைலாம் நமக்கு வேண்டாம். ஊர் உலகத்தில் இதே சாக்காக என்னை ஏசுவார்கள். ஆமா.
குளக்கரைக்கு சென்றால் ஆ, குழந்தையோடு வந்தால் என்று ஆ, ஏரியமாக பேசுவாங்க. ஆமா. இந்த குழந்தை வேணாம், ஆ, பெற்ற தாய் ஆமாங்க. பிறந்த மைந்தனை வேண்டாம் என்று சொன்னவன் என் தாய். ஆமாங்க. நான் பெருசன் அப்பே செட்டு வைக்கக்கூடாதா காசு? இதெல்லாம் அனுபவிக்கணும். ஆண்டவை எதிர்க்கானே என் தாயானவள் ஆ, பிறந்த குழந்தையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் பெற்ற தாய் தாய். பார்த்தார் சூரிய பகவான். ஆ, வேண்டாம் என்று சொல்கிறார். உனக்கு என்னம்மா வேணும்? ஆ, நான் எப்படி கிரகத்தில் இருந்து வந்தேனோ ஆமா. அதே உருவத்தோடு வந்தால் போதும் என்று சொல்ல சொல்ல மங்கை பருவத்தை அகற்றி அகத்தி கன்னிப் பருவமாக செய்து விட்டார். இன்னும் சின்னஞ்சிறு குழந்தையாக ஆயிட்டார். குழந்தையானது ஓவென்று அழுகிறது. பிறந்த குழந்தை ஆயுது. என்ன அந்த காலத்துல மகாபாரதத்திலே ஆ, வயசு தெரியாத வயசு பிறந்ததுமே ஆமா. குண்டமாதேவிய குழந்தை வேணான்னு சொல்லிட்டான். ஆமா. இப்ப இருக்கிறவங்களும் அதே போல தவறு பண்ண ஆ, குப்பை தொட்டிலையும் ஆஸ்பத்திரி. எங்க ஆஸ்பத்திரியும் விட்டு விடாந்துடுறாங்க. ஆமா. குழந்தை கூட பெட்ல பத்துக்கினே இருக்கிறாங்க. என்ன உயிருள்ள கூத்து இதெல்லாம் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. ஆ, அது கரெக்டா பயணி அதெல்லாம் பார்க்க சொல்ல ஆமாங்க. கண் கலங்குது. எவ்வளவு அழகாக ஆ, எப்பேற்பட்ட மகான்கள் எழுதியிருக்காங்க. ஆமா. அட குழந்தையை எடுத்தார். ஆ, அம்மா அதை போடுவேன் ஆ, ஆ, அதிலே தூக்கி எறிந்து விடு என்று சொல்லுகிறார் சூரிய பகவான். சூரிய பகவான். எடுத்தா இரு கருத்தோடு ஆமா. நான் போடுறேன் சுவாமி. ஆ, அந்த குழந்தையை வாரி ஆ, கூடாதா தெய்வமே என்று என் தாயானவள் இருகரத்தோடு பகவானானவர் ஆமா. குண்டமாதேவி ஆற்றிலே தூக்கேறியே ஆ, மாழமாக ஒரு பெட்டியை வரச் செய்தார். வரச் செய்தார். அவள் அணிந்த சேலையை அதல் வைத்தார். வைத்தார். தாளிட்டு பூட்டினார். ஆமாங்க. குழந்தை ஓடக்கூடிய நதியில் ஓடுகிறது. ஆமா. தண்ணி போகுது. ஏன்னா தூக்கி போட்டாலும் அப்படியே கெட்டு போய் இருக்கக்கூடாதா? ஆமாங்க. இறக்கவில்லை, ஆய்ந்து போகவில்லை. ஆ, குழந்தையானது அடித்து செல்கிறது. பெட்டியே ஒரு தொட்டிலாகும். எத்திலாகும். அந்த அலை ஓடுகிறது. அதுவே தாய் ரீங்காரம் பாடுவதை போல் ஆமாங்க. பாட்டு பாடி தூங்க வைக்கிறான் நம்ம அம்மானே. ஆ, குழந்தையானது உறங்கிக் கொண்டே போகிறதாம். ஆ, அதையெல்லாம் நல்லா கேட்கணும். தவறா எழுதல, நல்லா எழுதியிருக்காரு. அது கேட்கறவங்க கேட்கணும், சொல்றவங்க நல்லா பிரியமா சொல்லணும். ஏன்னா எவ்வளோ கர்ணவாசம் ஆடுறோம், அந்த கதையை கவனிச்சா நம்ம கல்ல தண்ணி வருது. ஏன் உயிருள்ள கூத்து, சும்மா டமாட்டு பேசுற கூத்து கிடையாது. சும்மா பேசிட்டு போயிடறாங்க நினைக்கவும் கூடாது. முகம் முகம். குழந்தையானது அடித்து செல்கிறது. ஆமா. திருதராத்திர மகாராஜனுக்கு ரதமிடக்கூடிய தேர்ப்பாகன் தேர்ப்பாகன். அவனும் அவள் மனைவியும் ஆ, பற்கள் சுத்தம் செய்து ஆமா. ஜலத்திலே நீராடி கரையில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்யறாங்க. சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு ஐயா, நீண்ட நாளாக வணங்குகிறோம். ஆமா. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுலையே ஆ, அப்படின்னு சூரியனை வணங்குகிறார்கள். ஆமாங்க ஐயா. சூரியன் பார்த்தார். ஆ, சூரிய புத்திரன் வருகிறார். ஆமா.
அவன் கண்ணுக்கு தெளிவுபடியாக அந்த பெட்டியை சுழல கண்டார். ஆமா. பெட்டியை கண்டரால் நான் விட்டு விடுவானா? விட மாட்டாங்க. நெட்டி சென்றான், ஏய். பெட்டி எடுத்தான், கரை மீது வைத்தான், தான் உடைத்து பார்த்தான். ஆமாங்க. காதிலே குண்டலம், நாட்டிலே கவசம். ஜகஜோதியாக ஆண் குழந்தை இருப்பதை கண்டான். கண்டார். குழந்தை 8 மார்போடு மார்பு அனுப்பிச்சான். அனைத்தார். கணவனும் மனைவி மாற்றி 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 கொள்கிறார்கள். வந்துறாங்க. ஆஹா. அதிகாலையில் ஆத்தங்கரை ஓரத்தில் கிடைத்ததே கர்ணன். இந்த குழந்தை காதல கவசம் இருக்கு, ஆமா. மார்பிலே குண்டலம் இருக்கு, தெய்வ பிறவியாக இருக்குதுன்னு மாற்றி மாற்றி ஓடுகிறார்கள். ஆமா. பார்த்தார் சூரிய பகவான். ஆகாயத்தனமாக ஒரு சொல், அதே கேட்பாக அதிகாலை ஆத்தங்கரை ஓரத்தில் ஆமா. காதிலே குண்டலம், மார்பிலே கவசம் இருப்பதினால் இந்த குழந்தைக்கு ஆகாயத்திடமாக சொன்ன வார்த்தையை கேட்டு கர்ணன் என்று பேர் வைத்து நாளொரு மீனும் பொய்தொரு வண்ணமாக வளர்த்து வருகிறார். ஆமாங்க. ஒரு நாள் திருதராட்டிர மகாராஜா இல்லத்தில் பணிவிடை வேலை செய்ய வேண்டும் என்று குழந்தையை எடுத்தார். கிரகம் எடுத்து சென்றார், விட்டு விட்டார். அப்ப இது குழந்தை நகர்ந்து போகக்கூடிய சக்தி விட்டார். சூரிய பகவான் பார்த்தார். சூரிய பகவான் பார்த்தார், பேர் சுட்டி வளர்த்து வருகிறார். ஆமாங்க. ஒரு நாள் திருதராட்டிர மகாராஜா இல்லத்தில் குழந்தை உடித்தார். பணிவிட வேலை செய்யறாங்க கணவனும் மனைவி. அந்த இடத்தில் திருதராட்டிர மகாராஜனுக்கு ஒரு சாபம். என்ன சாபம்? வேட்பலாரிசியானவர் கொடுத்த சாபம். என்ன சாபம்னா 56 அரசகுமாரர்களை தான் வேட்பலாரிசி சாப்பாடு போகணும்னு ஒரு எண்ணம். திருதராட்டிரம்னா கண் தெரியாது, கண்ணு தெரியாது. அவரை அழைத்தார். உட்கார்ந்தாங்க, பரிமாறிக்கினே போறார் முனிவர். ஆமா. பகத்தலகர ராஜாவை கூப்பிடுறார். யாரு? கண் தெரியாத ராஜா. ஆமா. காய்ச்சி மாரி வந்து சாப்பிட்டு கூத்து பாக்குறன்னு தூங்கிட்டு போறான் இல்லையா? ஆமா. அவன் பகத்தலகர ராஜா கூப்பிட்டார். ஐயா, சாத வைக்கிறவோ பெண்ணா ஆனான்னு கேக்குறாரு. அது முனிவர் காதுக்கு வீடு போச்சு. என்ன அது கூட கேட்டு போட்டுறாங்க, எதுனா ஒண்ணு கடை ஒண்ணு சொல்லிவிட்டு. ஆமா. கூணு, குருடு, குறுஞ்செழுத்து, கொள்ளை, நொண்டி, முண்டி, முறவனுக்கெல்லாம் கொஞ்சம் குத்து குறும்பு அதிகம்னுவாங்க. ஆமா. கண்ணு தெரியாத ஆளு பொண்ணு அந்த அண்ணா, ஆனா அந்த அண்ணா முனிவர் காதுக்கு விழுந்து விட்டது. ஆமா. டேய் அந்தடா திருதராட்டிடா, ஒரு பிடி சாதத்திற்கு மேல் மறுபடி எடுப்பாயாக முடிவாக போக கிடவன் என்று சாபத்தை கொடுத்தார் முனிவர். சாபத்தை பெற்றார். ஆமா. கிரகம் சென்றார். அவருக்கு ஒரு பெரிய படகால் நாச்சார். ஆமா. ஒரு ஆளுக்கு 32 புடி சாதம் ஆயிரம் சாப்பிட்டாதான் அந்த காலத்துல வயிறு நிரம்புமா, புஷ்டி நிரம்பும். 32 புடி. ஆமாங்க. இவங்க 2 இட்லி சாப்பிடல. ஆமா, உண்மைதான். அது வைக்கிறது 1 இட்லி தான். பாபத்துல நானும் மெத்தம் காரணம் நீங்க எல்லாம் எங்க இல்லவா ஏமா நீ தமாசு சொல்றேன். ஆமா. இந்த கூட்டல நிறைய தமாசு ஒண்ணான்னு இருக்கு. நான் வந்தா உனக்கே தெரியும் என்ன நேரம் ஆகினே இருக்கும். பார்த்தா அந்த 32 கரத்தை வச்சு ஒரு பிடி சாதமா சாப்பிட்டுனே போறேன். மீதெல்லாம் புழுவா போயிட்டு இந்த தேர்ப்பாக நிட்ட குழந்தை நகர்ந்து மண்டி களத்தில் கரம் பட்டாதான் அந்த களத்துல அந்த குழந்தை கரம் பட்டது. புழுவாந்தெல்லாம் சாதமா மாறி போச்சு. கண்ணபிரான் பார்த்தார். சற்று நேரம் கண் ஒடி கொடுத்தார். ஆமாங்க. என்ன பேசுறா கிளம்பி போறியா? அந்த களத்திலே கரம் பட்டது புழுவா என்றுதான் சாதமா மாறி போச்சு. ஆமாங்க. கண்ணபிரான் பார்த்தார். சற்று நேரம் கண் ஒடி கொடுத்தார். யாருக்கு? அவருக்கு திருதராட்டிரம் பார்த்தார். இந்த குழந்தை எடுத்தார். ஆமா. யார் குழந்தை? யாருடைய குழந்தை? குழந்தை எடுத்தாரு. ஆமாங்க. மார்பு அணைத்தார். இந்த குழந்தை யாரா? ராதா. டேய் வேலைக்காரனாச்சே. ஆமாங்க. கேட்பாங்க இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்கிறார். ஆமா. இந்த குழந்தை ஏன் குழந்தை மகாராஜா? உனக்கு குழந்தை பிறந்தது எனக்கு தெரியாத? குழந்தை இல்லையே. அதிகாலையில் ஆற்றங்கரை ஓரத்தில் கிடைத்த குழந்தை. இவன் குழந்தை கர்ணன் அப்படின்னா இவன் சாதாரண குழந்தை இல்ல, தெய்வ பிறவி. இந்த குழந்தை கர்ணன் மட்டுமல்ல, கால புலியை
ஆமாங்க. நாள் ஒரு மேனியும் பொய்து ஒரு வண்ணமாக ஆமாங்க. வளர்த்து வருகிறார் கேட்பாகன். ஆமா. அவரை பார்த்து கூப்பிடுறார். இந்த குழந்தை யாவளோ இடை இருக்கிறதோ, எவ்வளோ இடம் இருக்குதோ அவ்வளோ இடை பணம் தருகி, பணம் பொன் தருகி, பொன் தருகி, பொருள் தருகி. அந்த குழந்தையை கொடுறாங்க. ஆமாங்க. ராஜா கேக்குறாரு, இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்லன்னு சொல்ல பணத்திற்காக ஆசைப்பட்டான் ராதன். ராதன் குழந்தையை கொடுத்தான், பணத்தை பெற்றான், விரகம் சென்றான். ஆமாங்க. நான் எங்க அப்பா யாரு? சூரிய பகவான். என் தாய் கொந்தமாதேவி. அப்ப கொந்தமாதேவி வயிற்றுல போனாங்களா? அவங்க யாரு? உங்க தம்பி மாருங்க, பஞ்சபாண்டு. ஆமா. அப்ப சுத்தகுல அரசன் தானே? ஆமா, அரசா ராஜா தான் நீங்க. இல்ல நான் கதை சொல்லிங்கிறேன். இத கேக்குறாளா? ஆமா. இல்ல ஒண்ணுமே வேணான்னு சொல்லிட்டு மகாராணி அம்மா மூச்சிக்கிட்டாங்க. பரவாயில்ல. ஆமாங்க. கொஞ்சம் சாட்டா சொன்னீங்கன்னா அந்த அம்மா தெரிஞ்சுக்குவாங்க. சொல்லிடுறேன். நான் பிறந்தவர்களால். ஆமாங்க. கண்ணி பொன்மாரா சூரியனுக்கும் 32 பேர் கண்ணி. ஆதித்தன், அருணன், மல்லாரி, தினகரன், பாக்கரன், எதிரொலி, பனைக்கு வகைவோன், இப்படி சொல்லக்கூடிய 32 யுகம். ஒரு நாளைக்கு 32 மணி நேரம் மாறிக்கினே இருக்குமா? 24 மணி நேரம் தான், அது 3/4 மணி நேரம் ஆகணுமா? யுகம் 32 யுகம், 32 சூரியன். இப்போ மகாபாரதத்தில் இறக்கிறத சொல்றோம். நாங்கள் படிப்புலாம் கூட அதிகம் கிடையாது, இறக்கத்தை பேசுறோம். தவறுண்டா நீங்க சொல்லலாம். காலையில் 32 சூரியனோ, சூரியனுக்கு நாம் அதேடும். நான் பிறந்தது எந்த சூரியன்? நடக்காரு எந்த சூரியனுக்கு பிறக்கிற அதிகாலையில் உதயமாகக்கூடியவனோ செங்கதிரவன். என் தந்தையோ செங்கதிரவன், எனது தந்தையே திகை குந்தி எனது தாயார். எனக்கு தங்கமே தரும் மறைவரி தந்தி மாறா. திருதராட்டிரணாம் தீரன் பொங்கமாய் என்னை வளர்த்தி புகழதை அதிகாலையில் உதயமாகக்கூடியவர் செங்கதிரவன் எனது தந்தை, குந்தமாதேவி எனது தாயார். என் உடன் பிறந்தவர்கள் தம்பிமார்கள் தருமர், வேமன், அகுல சகாதேவர், அர்ஜுனன், ஐவராஜாக்கள். நான் சுட்ட குல அரசன். தந்தையோ சூரிய பகவான், தாயாரோ குந்தமாதேவி. நான் சத்திய குலத்தில் வந்தவன். என் அண்ணன் தம்பிமாரோ பஞ்ச பாண்டவன். எடுத்தவனோ கேட்பாகன்.
வளர்த்தவனோ திருதராட்சிடன். இதுதான் சங்கதி. தாம்பலம் கொடுப்பாய் கண்ணே.